சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 years இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 17வது ஆண்டாக கள் விடுதலை மாநாடு ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் பொன்னம்பலத்தில் 21ஆம் தேதி நாளை நடைபெறவுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்க கோரி நாங்கள் போராடி கொண்டு வருகின்றோம். இந்த தடை நீக்கப்பட வேண்டும். தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக இந்த தடை நீக்கப்பட வேண்டும். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் வாக்காளர்களை 2026 தேர்தலை முன்னிறுத்தி பயிற்றுவிக்க வேண்டும் என்பது மட்டுமே. இந்த மாநாடு ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் சிந்திக்க வைக்கும், ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் மாநாடாக இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். எங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இல்லை. இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை, கள் தடை நியாயமானதே என்ற நிலைப்பாட்டை எந்த அரசியல் கட்சி கொண்டிருந்தாலும், ஆட்சியில் இருப்பவர் கொண்டிருந்தாலும், இல்லை 8 கோடி மக்களில் யார் அந்த நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் வாதத்துக்கு வரலாம். வெற்றி பெற்றால் வாங்கிக் கொள்ளலாம் 10 கோடி ரூபாய் பரிசை. பல ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், EPS OPS வகைராக்கள், இப்போது இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் ஆட்சியில் இந்த பரிசை எளிதாக பெறும் விதமாக அசுமேத யாகங்கள் நடத்தப்பட்டன. எவரும் அந்த குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட முன்வரவில்லை. எதற்காக உங்களுக்கு கட்சி, எதற்காக கட்சியில் பொறுப்பு, எதற்காக ஆட்சி என சொல்லி சென்னை பிரகடனம் என முடித்தோம். ஆக இந்த நாஞ்சில் சாம்பத்தை தான் சொல்லுவார். 2வது பெரிய அணை கீழ்பவானி அணை ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் பாசனம் பெறுகின்றது 10 தொகுதிகளில். இதனுடைய நீர் நிர்வாகமானது 1958 இருந்து அரசு ஆணைக்கு, விதிமுறைக்கு, காவிரி தீர்ப்புக்கு எதிராக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. இது மாற்றப்பட வேண்டும். இந்த முறைகேடுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆக வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்த 10 தொகுதிகளில் பாசன பகுதியில் இந்த கோரிக்கை வைக்கப்படும். வாக்காளர்கள் பயிற்றுவிக்கப்படுவார்கள். அதற்கு ஏற்ப வாக்கை செலுத்துவார்கள். காவிரி பொறுத்தளவுல 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 5 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகள்ல கர்நாடகா உபரிநீர் தான் திறந்திருக்காங்க. தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. கடந்த ஆண்டு 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளால வெட்டுச்சு. 63 TMC கடலுக்கு போச்சு. இருந்தாலும் குறுவை சாகுடி சாத்தியம் இல்லை. நடப்பாண்டுல 7 முறை கடலுக்கு போயிருக்கு. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் தீர்வு எளிதாக இருக்கும். இரு மாநில உறவு மேம்பட்டிருக்கும். மோதல் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். இறையாண்மை ஒருமைப்பாடு காக்கப்பட்டிருக்கும். இதை பத்தி ஏன் ஒரு கட்சி வாய் திறக்கல? இது வரல. தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துறாங்க. ஆனால் நாங்கள் இந்த திட்டத்தை வைத்திருக்கின்றோம். காவிரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது இதுதான் என்று சொல்லக்கூடிய கட்சி ஒரு கட்சி இல்லையே. ஆளுகின்ற கட்சி சொல்லல, பிரதான எதிர்கட்சி சொல்லல, இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி, இப்ப புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய கால் பதித்திருக்கக்கூடிய விஜய் போன்றவர்கள் முதற்கொண்டு யாருமே வாய் திறக்கல. இதுதான் முக்கியமான ஒண்ணு. இட் இஸ் அவர் லைஃப் லைன். 70% மக்கள் காவிரி நீர் தான் குடிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கடைமடை உரிமையை பெற முடியல. இதற்கு நாங்கள் இந்த தீர்வு வைத்திருக்கின்றோம். இதையா வாய் திறக்கல? இதெல்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் தெரியல. ஆக தொலைநோக்கு பார்வை கட்சிகளுக்கு இல்லை என்பது தெளிவாகின்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில கட்சிகள் யாரு வேணாலும் கூட்டு சேரலாம், ஆதாயத்தை முன்னிறுத்தி. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கொள்கை என்பது கோவண துணி நூல் அளவுக்கு கூட கிடையாது. அப்புறம் எதுக்கு கட்சி, எதுக்கு கட்சியில் பொறுப்பு? இந்த கேள்வியை வாக்காளர்கள் கேட்க வேண்டும். அதை முன்னிறுத்தி தான் இந்த மாநாடெல்லாம் நாங்கள் போட்டுட்டு இருக்கிறோம். அதாவது சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. மக்களாகிய நாங்கள்
வாக்காளர்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த கல் தடை ஏற்ற சான்று.